அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் நமது இஸ்லாமிய மார்க்கம் தொழிலாளர்கள் சம்பந்தமாக, தொழில்கள் செய்வது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கின்றது என்ற செய்திகளை நாம் சுருக்கமாக அறிய இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைக்க வேண்டும், நாம் சம்பாதிக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகமாக ஆர்வமூட்டியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். யாசகம் கேட்காமல் நாம் நம்முடைய கரங்களால் சம்பாதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமாக வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனிலே அதிகமான இடங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நீங்கள் சம்பாதியுங்கள், நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டுங்கள் என்று கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே நீங்கள் சுற்றித் திரிந்து, வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா தொழில் செய்வது சம்பந்தமாக, நாம் வியாபாரத்தை செய்வது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா உழைக்க வேண்டும் என்று ஆர்வமூட்டுகின்ற திருமறை வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒருவர் தொழில் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், சும்மா வீட்டில் இருந்து விடக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தை அவர் பார்க்க வேண்டும் என்று இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி சொல்லக்கூடிய செய்திகள், ஏராளமான செய்திகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். புகாரியிலே 1471வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லஐ யஅஹுத அஹதுக்கும் ஹப்லஹு, உங்களில் ஒருவர் தன்னுடைய கயிற்றை அவர் எடுத்துக்கொண்டு, ஃபயஅதி பிஹுஸ்மத்தில் ஹதபி அலா லஹ்ரிஹி, தன்னுடைய முதுகிலே அவர் விறகுகளை சேர்த்து அதை கட்டி கொண்டு தன்னுடைய முதுகிலே அவர் சுமந்து கொண்டு வந்து, ஃபயபிஆஹா, அதை விற்று கொள்ளுகின்ற ஒரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உங்கள ஒருத்தர் கயிற்றை எடுத்துக்கொண்டு போய் விறகு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி முதுகிலே சுமந்து கொண்டு வந்து அதை விற்கின்ற ஒரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்ற பொழுது, அவ்வாறு நீங்கள் செய்வது ஃபயகுஃபல்லாஹு பிஹா வஜ்ஹஹு, பிற மனிதர்களிடத்திலே அவர் இழிவுக்குள்ளாகுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா அவரை தடுத்து விடுவான். அதே போல ஹைருன் லஹு மின் அன் யஸ்அலன் நாஸ, அவர் மற்ற மக்களிடத்திலே யாசகம் கேட்பதை விட இது அவருக்கு சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சில நேரத்திலே யாசகம் கேட்கின்ற பொழுது ஆதௌஹு அவ் மனாவுஹு, சில நேரத்திலே அவருக்கு மக்கள் கொடுப்பார்கள், இல்லாட்டி என்ன செய்வாங்க, கொடுக்காம தடுத்து விடுவார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வம் ஊட்டுகிறார்கள். எப்படி, ஒருவர் கயிற்றை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போய் விறக வெட்டி அதை சேகரித்து முதுகிலே சுமந்து கொண்டு வந்து அவர் விற்கின்ற ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இவர் சிறந்தவர். எப்படி சிறந்தாலே, அடுத்த போய் யாசகம் கேட்காம எனக்கு ஏதாவது தாங்க, என்ற வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க என்று அவர் யாசகம் கேட்காமல்
தன்னுடைய கரத்தால் ஒரு மனிதர் உழைத்து உண்பது, உழைத்து வாழ்வது என்பது மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைக்க வேண்டும். இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்க வேண்டும், சும்மா இருந்துடக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதி, நீ தொழில் செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்தவர்களிடையே கையேந்தி விடாமல், யாசகம் கேட்டு போய் விடாமல், உனக்கு உழைப்பதற்கு சக்தி இருக்கின்ற பொழுது நீ சம்பாதி, உழைத்து வாழ் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆர்வம் மூட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தன்னுடைய கரத்தால் உழைத்து வாழ்வதை பற்றி, தான் சம்பாதித்து வாழ்வதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2072வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி? மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரன், ஒரு மனிதர் சிறந்த உணவை சாப்பிட்டு இருக்க முடியாது, உண்டிருக்க முடியாது. மின் ஐயகுல மின் அமலி எதிகி, அவர் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுவதை விட உங்களில் ஒருவர் சிறந்த உணவை உண்டிருக்க முடியாது, சாப்பிட்டு இருக்க முடியாது. தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுவதுதான், அந்த உணவுதான் மிகச்சிறந்த உணவாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கையால உழைக்கிறத நீ இழிவா நினைச்சிராத, உனது கரத்தால் நீ வேலை பார்க்கின்ற ஒரு தொழிலை நீ மட்டமாக நினைத்து விடக் கூடாது. ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லி சொல்றாங்க, வ இன்ன நபியல்லாஹி தாவூத அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபியாகிய, அல்லாஹ்வுடைய தூதராகிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கான யகுலு மின் அமலி யதிஹி, அவரும் தன்னுடைய கையால், தன்னுடைய கரத்தால் அவர் உழைத்து உண்ணக்கூடியவராக இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த உழைத்து வாழ்வதை பற்றி, நாம் தொழில் செய்து நாம் சம்பாதிப்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். நாம் சாப்பிடுகின்ற உணவுகளிலே மிகச்சிறந்த உணவு எப்படியான உணவு? நம்முடைய கரத்தால் நாம் உழைத்து, நாம் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை திரட்டி நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவுதான் சிறந்த உணவாக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இஸ்லாத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களால் நாம் உழைக்காமல் இருந்து விடக்கூடாது. அது ஹலாலான முறையிலே எந்த வேலையாக இருந்தாலும் நாம் அற்பமாக கருதிவிடக் கூடாது. கட்டிடம் கட்டக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, முடிவெட்டக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, நாம் லேபராக நாம் கல்லு தூக்க வேண்டிய வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, குப்பை அள்ளுகின்ற வேலையாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலை ஒரு மனிதன் இழிவாக கருதிவிடக் கூடாது. அவன் அவ்வாறு உழைத்து சாப்பிடுகின்ற அந்த உணவுதான் மிகச் சிறந்த உணவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உழைத்து வாழு, நீ தொழில் செய்யி, நீ சம்பாதித்து வாழு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆர்வம் ஊட்டக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே தொழில் செய்ய வேண்டும், யாசகம் கேட்க கூடாது, அது சிறந்தது கிடையாது. கஷ்டப்பட்டு நாம் உழைத்து வாழ்வதுதான் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்முடைய கரங்களால் செய்து நாம் உழைத்து வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு ஆர்வம் ஊட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மதங்களை எல்லாம் விட இஸ்லாமிய மார்க்கம் என்பது
தனி சிறப்புக்குரியதாக தனி சட்டங்களை சொல்லக்கூடிய வகையிலே மனிதனை மதிக்கக்கூடிய வகையில் மனிதனுடைய உணர்வுகளை எல்லாம் மதிக்கின்ற வகையிலே மனிதனை வேறுபடுத்தி பார்க்காமல் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்ற ரீதியிலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த தொழிலாளர் தினம், உழைப்பாளர் தினம் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த மே 1 உழைப்பாளர் தினம் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த தினங்களிலே தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்குமா? தொழிலாளர்களுக்குரிய வசதி வாய்ப்புகள், அவர்களுடைய விஷயத்திலே மற்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி அநீதி இழைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்குமா? அவ்வாறு தீர்க்கப்பட்டிருக்காது. வருஷத்துல ஒரு நாள் தொழிலாளர் தினம் என்று நினைப்பதின் மூலமாக தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விட முடியாது. எல்லா நாடுகளிலேயும் இந்த தொழிலாளர் கோர்ட்ஸ்ல போய் பார்த்தால், லேபர் கோர்ட்ஸ்ல போய் பார்த்தால் லட்சக்கணக்கான கேசுகள் பெண்டிங்ல இருக்கும். முதலாளி அநீதி செய்திருப்பான், தொழிலாளி பாதிக்கப்பட்டிருப்பான், அவனுக்கு நீதி கிடைத்திருக்காது என்றெல்லாம் நிறைய கேசுகள் ஒவ்வொரு நாட்டினுடைய கோர்ட்ஸ்களையும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தூதர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழிலாளர்களுடைய விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக எச்சரித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதிகமாக எச்சரித்த செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை நபித்தோழர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தொழிலாளர்களுடைய விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் அக்கறை காட்டுகின்றது என்று சொன்னால், எந்த அளவுக்கு தொழிலாளர்களுடைய உரிமையிலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முதலாளியும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2227வது செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்படி? காலல்லாஹு, அல்லாஹ் தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி? ஸலாஸத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மறுமை நாளையிலே 3 நபர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா வழக்கு தொடுப்பான். அல்லாஹ் தஆலா அவர்களின் பக்கம் நிற்பான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவர்களுக்கு பக்கபலமாக தீர்ப்பளிப்பான். 3 நபர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா வழக்கு தொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, அதிலே ஒரு மனிதரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3வது நபராக ரசூலுல்லாஹ் ஒருத்தரை சொல்றாங்க. யாரு? வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன், ஒருவர், ஒரு முதலாளி, அவர் என்ன செய்கிறார்? கூலிக்கு வேலையாளியாக ஒருவரை நியமிக்கிறார். ஒரு முதலாளி தனது வேலைக்கு ஒருவரை வேலை செய்வதற்காக நியமித்து ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அவரிடமிருந்து முழுமையாக வேலைகளை எல்லாம் வாங்கிவிட்டு வலம் யுஅதி அஜ்ரஹு, அவருடைய கூலியை, அவருக்குரிய அந்த கூலியை கொடுக்காமல் இருந்த அந்த மனிதரை பற்றி நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முதலாளிகளிடத்திலேயும் வழக்கு தொடுப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒருவரை வேலைக்கு அமர்த்தி அவரிடமிருந்து அவ்வளவு வேலைகளையும் வாங்கிவிட்டு அவருடைய கூலியை கொடுக்காத முதலாளிமார்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த தொழிலாளிக்காக வேண்டி இந்த முதலாளியிடத்திலே வழக்கு தொடுப்பான், அல்லாஹ் தஆலா அவரை தண்டிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த மாதிரி இஸ்லாத்திலே ஒருவர் கூலி வேலை செய்கின்ற பொழுது, ஒருவர் தொழிலாளியாக இருக்கின்ற பொழுது அவருடைய வேலைக்கேற்ற கூலியை கொடுத்து விடணும், அவருக்கு அநீதம் செய்து விடக்கூடாது. அது அல்லாஹ்விடத்திலே கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையிலே அவருக்கு சார்பாக நின்று வழக்கு தொடுப்பான் என்பதை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். வேற மதங்களிலே இப்படி தொழிலாளிகளை கவனிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் மீறப்படக்கூடாது, அவர்களுடைய கூலிகளை கொடுக்க வேண்டும், அதுக்காக வேண்டி தண்டிக்கப்படுவீர்கள் என்று வேறு மதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தில் கூறியதை போன்று எந்த ஒரு மதத்திலும் சொல்லப்பட்டிருக்காது. அவ்வளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த கூலி தொழிலாளர்களுடைய விஷயத்திலே, தொழிலாளிகளுடைய விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் கவனம் செலுத்துவதை நாம் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தொழிலாளியை இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு மதிக்கின்றது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு அவனுடைய உரிமையை பேணுகின்றது என்று சொன்னால், அதை போல உலகத்திலே எந்த நாட்டிலும் ஒரு தொழிலாளியுடைய உரிமைகள் பேணப்படாது, அவன் அந்த அளவுக்கு மதிக்கப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை செய்திகளை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு சொன்னா, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 30வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை மஅரூர் என்று சொல்லக்கூடிய தாபி என்று அவர் சொல்லுகின்றார். எப்படி சொல்றாரு, நான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முறை நான் சந்தித்தேன், ரபதா என்ற இடத்திலே நான் அவரை பார்த்தேன். அந்த நேரத்தில் அவருடைய அடிமையும் வேலையாளியும் அவரோடு இருந்தார். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, வஅலைஹி ஹுல்லத்துன், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு ஆடை இருந்தது, ஒரு ஜோடி ஆடை அவரிடத்திலே இருந்தது. அதே போல வஅலா குலாமிஹி ஹுல்லத்துன், அவருடைய அந்த வேலையாளியிடம், அவருடைய பணியாளரிடம் அதே போன்று ஒரு ஆடை இருந்தது. இதை நான் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னடா, ஒரு முதலாளியும் ஒரு ஓனரும் உரிமையாளரும் அதே மாதிரி ஆடையோடு இருக்கிறார், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அடிமை பணியாளரும் அதே ஆடையோடு இருக்கிறாரு. அதை பார்த்துவிட்டு இவர் ஆச்சரியப்பட்டு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஃபஸஅல்துஹு அன் தாலிக, அது சம்பந்தமாக கேட்கிறார். ரெண்டு பேரும் ஒரே ஆடையிலே இருக்கிறீங்களே, ஒரே தரத்துல அவருக்கும் உங்களுக்கும் ஒரே ஆடையாக இருக்கிறது என்று இவர் கேட்கிறார். அப்ப அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மனிதரிடத்திலே சொல்லுகின்றார். எப்படி ஃபகால, அவங்க சொல்றாங்க, இன்னி சாபபது ரஜுலன், என்னுடைய பணியாளரை, ஒரு மனிதரை நான் அவரை ஏசி விட்டேன். எந்த அளவுக்கு சொன்னால், அவருடைய தாய் குறித்தும் நான் குறை கூறிவிட்டேன். இவர் அபூதர் கிஃபார் அலி அவங்க ஒருத்தரை ஏசிடுறாரு, திட்டி விடுகிறார். எந்த அளவுக்குன்னா அவருடைய தாயையும் குறை கூறி திட்டி விடுகின்றார். இந்த விஷயம் என்ன செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போகுது இந்த செய்தி. இப்படி அபூதர் கிஃபாரி அவங்க இன்னார திட்டாரு, ஏசிட்டாருன்னு சொன்ன உடனே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் அல் கிஃபாரி அவர்களை கூப்பிட்டு, அந்த நபித்தோழரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிகளார் சொன்னதாக அபூதர் கிஃபாரி அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து, யா அபூதர், அபூதர் அவர்களே, ஐயர்தஹு பி உம்மிஹி, நீங்கள் இந்த மனிதருடைய தாயை பற்றி கூட நீங்கள் குறை கூறி இருக்கிறீர்களே, அவரை ஏசினதும் இல்லாம அவருடைய தாயை பற்றி நீங்கள் குறை கூறி இருக்கிறீர்களே, இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, நான் உங்களை ஜாஹிலிய மக்களில் ஒருவராக நான் காண்கிறேன். இது ஒரு ஜாஹிலிய காலத்தில் உள்ளவருடைய ஒரு பண்பு. ஒரு மனிதரை மட்டமாக திட்டுவது, அவரை குறை சொல்வது என்பது அது ஒரு இஸ்லாத்தில் உள்ளவருடைய ஒரு பண்பு கிடையாது, அது ஜாஹிலியத்தில் உள்ள ஒருவருடைய பண்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். ஒரு தொழிலாளியை இஸ்லாம் எந்த அளவுக்கு மதிக்கின்றது, ஒரு தொழிலாளிக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கின்றது, இதை போன்று உலகத்தில் எந்த மதமும் சொல்லி இருக்காது, எந்த மனிதனும் சொல்லி இருக்க மாட்டார்கள்.
அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய பணியாளர்கள், நீங்கள் வேலைக்கு அமர்த்தி வைத்திருக்கின்ற அடிமைகளோ பணியாளர்களோ இவர்கள் யாரு தெரியுமா? உங்களுடைய சகோதரர்கள். நீ தொழிலாளியாக வைத்திருப்பவனை மட்டமாக நீ நினைக்கிறாத, நீ வேற யாருன்னு நீ நினைக்கிறாத, அவன் உன்னுடைய சகோதரன் என்று உலகத்திலே ஒரு தொழிலாளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனையும் மதிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் கூறியிருக்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏப்பா அவன் உன்னுடைய சகோதரன், அவனை நீ மட்டமாக நினைத்து விடாதே, உன்னுடைய சகோதரனாக இருக்கிறான். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அவர்களை அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழால் வைத்திருக்கிறான், உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழால் அவர்கள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதிஹி, யார் எந்த பணியாளர் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஃபல்யுத்இம்ஹு மிம்மா யகுலு, நீங்கள் சாப்பிடுவதை போன்று, ஒரு முதலாளி சாப்பிடுவதை போன்று அதே மாதிரியான சாப்பாடை அவருக்கும் உணவாக கொடுக்கட்டும். வல் யுல்பிஸ்ஹு மிம்மா யல்பஸு, ஒரு முதலாளியாக இருக்கக்கூடியவர், உரிமையாளராக இருக்கக்கூடியவர் அணிகின்ற ஆடையை போன்று அவருக்கும் ஆடை அணிவிக்க கொடுக்கட்டும். வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், அவர்களுக்கு முடியாத ஒரு காரியத்தை, அவர்களால் செய்ய இயலாமல் இருக்கின்ற ஒரு வேலையை அவர்கள் மீது நீங்கள் சுமத்தி விடாதீர்கள், இதை நீ செஞ்சுதான் ஆகணும் என்று அவர்களுடைய சக்திக்கு மீறிய ஒரு வேலையை கொடுத்து இதை நீ செய்யணும், இதை செய்துதான் ஆகணும் என்று நீங்கள் சொல்லி விடாதீர்கள். ஃபைன் கல்லஃப்துமூஹும், அவ்வாறு அவர்களுக்கு வேலையை நீங்கள் சுமத்துவதாக இருந்தால், அதிகமாக வேலை இருக்கா, ஒருத்தரால் அதை செய்ய முடியலையா, இப்படியான வேலையை நீங்கள் ஒருவருக்கு சுமத்துவதாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போன்ற உலகத்திலே தொழிலாளர்களுடைய விஷயத்தில், ஒரு உழைப்பாளியினுடைய விஷயத்திலே, ஒரு பணியாளருடைய விஷயத்தில் இது போன்ற உலகத்தில் எந்த மதம் சொல்லி இருக்க முடியும்? எந்த மனிதன் நலவு நாடி இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, தொழிலாளர் என்பவரு உங்களுக்கு கீழால், உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழால் இருப்பவரை நீ உன்னுடைய சகோதரனாக கருதி, வேற யாரையும் போல நீ கருதி விடாதே. நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து நீ அவருக்கு சாப்பாட கொடு, நீ உடுத்துற மாதிரி நீ ஆடையை உடுத்த கொடு, பணிகளை அதிகமாக நீ சுமத்தி அவரை கஷ்டத்துக்கு உள்ளாக்கிறாத, அந்த நேரத்தில் நீ உதவிக்கு போ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி எச்சரித்ததை போன்று, இந்த மாதிரி தொழிலாளர்களுடைய விஷயத்திலே கவனம் கொள்வதை போன்று உலகத்தில் எந்த மதமும் சொல்லி இருக்காது, மனிதனும் சொல்லி இருக்க மாட்டார்கள். அவ்வாறு இஸ்லாத்திலே அதிகமாக இந்த தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் சிறந்த முறையிலே நடத்தப்பட வேண்டும் என்று, அவர்களும் மனிதர்கள் தான், அவர்கள் வேற யாரும் கிடையாது, நம்மை போன்றவர்கள் தான், அவர்களை சிறந்த முறையிலே நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, முதலாளிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர்களுடைய விஷயத்திலே நீங்கள் கவனமற்று அசம்பந்த போக்கை போன்று அவர்களுடைய விஷயத்திலே நலம் நாடாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் விதமாக, அவர்களுடைய மனம் நோகும் விதமாக நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களுடைய வேலைகள் முடிந்த உடனே
அவர்களுடைய ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள். இல்லை என்றால் நாளை மறுமை நாளையிலே ஒவ்வொரு முதலாளிக்கும் எதிராக அல்லாஹ் தஆலா வழக்கு தொடுத்து விசாரிப்பான் என்பதை மனதிலே ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பணியாளருடைய விஷயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன செய்திகளையும் நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து இந்த வருடத்தில் ஒரு முறை தொழிலாளர்களை நினைவு கூறாமல் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் தொழிலாளர்களுடைய உரிமைகளை இஸ்லாம் பாதுகாப்பது போன்று நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக மாற அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் உதவி செய்வானாக என கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.